காட்டூருக்கு வந்தோம்டா பாப்பனா. ஆமா இங்க கையத்தை கொடுத்தாங்க நீங்க. போற்றி புகழ்ந்திருந்து போய் கட்டு மையானா. நம்மளுக்குரிய ஒரு சொத்து உண்டு. எம்பஸ் பிள்ளைகள் போயிருக்கணும் என்ன உள்ளுக்குள்ள. சரியா? ஓகே சந்தோஷம், நன்றி. ஓகே பாய். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பாதிச்சு கொள்றேன். இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு 26ஆம் தேதி, இன்றைக்கு சிவராத்திரி. நாங்கள் நெடுங்காணியில் இருக்கிற வடுக்குநாரி மேலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போன வருஷம் வரைக்கும் இங்கே கணக்க பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. என்றாலும் இல்லை, போலீஸ் அதிகாரிகள் வந்து எங்கேருந்து வந்தனீங்க எப்படி வந்தேன்னு சொல்லி விசாரிச்சிருந்தவ. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மலை ஏறி போகிறோம். இன்றைக்கு அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் ஆலயத்துக்கும் போவோம். அதாவது திருவண்ணாமலைக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவது நாங்கள் வடுக்குநாடு மேலைக்கு வந்து போன முறை ஆட்டோக்கள் வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க. இந்த முறை கொஞ்சம் 4 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகலாம் போல. அப்படி நாங்கள் காட்டுக்குள்ளே போவோம். காட்டுக்குள்ளே வாகனம் ஓட தெரியுமா உங்களுக்கு? நாங்க நல்லா ஓடுவோம். எந்த காட்டுக்கு நாங்க ஓட தெரியுமா? என்ன ஏதாவது பிரச்சனை போய் கொண்டு இருக்கானே? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கதை பேசுவீங்களா மைக்கில்? இப்ப என்ன சொன்னா ஏதோ 5 மணி மட்டும் தான் கொண்டாடலாம்னு சொல்லி கேள்விப்பட்டான். அப்படி என்னும் ஒரு தகவலும் இல்லை. இதுக்கு பிரவேதம் அப்படி பிரச்சனையும் தெரியாது. ஆனா இந்த போன முறை கடன் பிரச்சனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளுக்கு ஹெம்பஸ் பிள்ளைகள் போயிருக்கணும் என்ன உள்ளுக்குள்ள. இந்த முறை ஓரளவு பரவாயில்லை. நல்ல விஷயங்கள். அதாவது அப்படி போன வருஷம் இப்ப அரசாங்கம் மாறினாலும் இந்த விஷயம் அப்படி நடந்த மாதிரி நீங்க தோணுதா உங்களுக்கு? அப்படி போலாம் கிடக்கு இப்ப பார்க்க போற அளவுக்கு. என்ன சொன்னா இது ஒரு தமிழருக்குரிய ஒரு சொத்து உண்டு. ஆனா இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட போன வருஷங்கள் அதுக்கு வருஷங்கள் எல்லாம் இங்க சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு பெருந்தடையா இருந்தது. இந்த அரசாங்கம் மாறின பிறகு முதல் முறையாக அப்படி ஒன்று நடக்குது. என்ன ஒரு வித்தியாசங்கள் அப்படிதான் எங்களுக்கு பாக்குறது தெரியுது. என்ன நடப்புன்றது எங்களுக்கு தெரியாது. பாக்குற அதாவது எங்களோட பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை நாங்க சொல்றோம். என்ன மாதிரி அதாவது இந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்துட்டு போயிடுமா இங்க? அது வளமையா வார மாதிரி தான் வந்து போயின முடியும். மற்றபடி வித்தியாசமா இதுல எல்லாம் போன முறை செந்தி போட்டவே. நான் எல்லாம் வந்து நின்றானு கடும் சண்டை எல்லாம் போய் கொண்டு செந்தி ஒன்றும் போடவும் இல்லை. இந்த முறை பிரச்சனை இல்லை. சரி என்ன நான் போயிட்டு வரேன். உள்ள போறேன். சந்தோஷம். நீங்க இங்கதான் நெடுங்கணி ஒழுமடை நெடுங்கணி ஒழுமடை என்ன? ஓகே சந்தோஷம். என்ன வேற உங்களுக்கு? நாதன் இல்ல விவசாயம் தான் போல. என்ன விவசாயம் தான். இந்த வயல்வெளிக்கு தான் கஷ்டம் தான். என்ன ஓகே என்ன போயிட்டு வரேன். சந்தோஷம், நன்றி. வாங்க வலிக்கிடுவோம். தக்சான் வலிக்கணுங்க. இப்ப நாங்கள் வடுக்குநாரி மலைக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இது ஒரு காட்டுப்பாதை தான். உள்ளுக்குள்ள யானைகள் எல்லாமே நிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பெரிய வாகனம் உண்டு அதுல வந்துருக்குது. அந்த வீட்டடியிலே பெரிய வாகனம் போயிடணும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வாகனங்கள் போற அளவுக்கு பாதை சரியில்லை என்ற மாதிரி சொல்லினோம். ஆனாலும் ஆட்டோ போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோ கிட்டத்தட்ட அந்த ரோட்ல இருந்து அந்த ஒழுமடை, அதாவது முன் என்ட்ரன்ஸ் இருக்குதானே, அந்த இடத்துல இருந்து சரியாக ஆட்டோ ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்க போகும்னு சொல்லியிருக்கணும். அதுல ஒரு இடத்தை பாருங்க, மழை வர்ற மாதிரி தான் சூழ்நிலைகளும் இருக்குது. ஒரு கிராமிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இந்த மரவள்ளி தோட்டத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆட்டோல போயிலாதோ எவ்வளவு நேரம் செல்லும்? அது அதுல விடலாம் தானே. அப்ப அங்கொண்டே விடுவோம். என்ன மிஷின் தேசிக்கா தானியா? நன்றி அக்கா. நான் போன முறை வந்தேன். கணக்க பிரச்சனை நடந்தது. அது பிரச்சனை இல்லை. அங்க தேசிக்கா தோட்டம் இருக்கு எங்கால் பக்கம். மழையா இருக்கு. இந்த காணும் மழையாக்கா நீங்கள் நினைக்கிறீங்க உழுக்க கூட நன்றி அம்மா. தேசிக்கா தோட்டத்தை வடிவா கொண்டு உள்ளுக்கு காட்டுலாம் போவோம்னு சொன்னா அதுக்கிடையில மழை வந்து விட்டது. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மழை தான் பெய்யுதுங்க. மழைக்கு தான் நினைஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களோட நண்பனா சொல்றாங்க ஆட்டோ கொண்டு சேஃப்டியா தான் கவனமா படுத்திருந்து பாக்குறானா? கவனமா படுத்திருந்து பாக்குறீ போய் பேர் நாங்க போயிட்டு வரோம். சரி உங்களோட மட்டும் உள்ளுக்க வந்துடாது. இன்னொரு யானை நினைச்சு அது உன்னோட வந்து நின்றுடும். சோதனைகள் இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப
வெடுக்குனாறு மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு டிராக்டர் தான் போகும், ஆட்டோ எல்லாம் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னு சொன்னாங்களும் இந்த சேறு இருக்குது, மழை பெய்து தானே கடும் சேறு இருக்கிறதால இந்த ஆட்டோண்ட டயர் எல்லாம் கீழே தாக்குறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. ஆகையால் நாங்கள் இந்த இடங்களில் நாங்கள் நோமலாக தான் போய் கொண்டிருக்கிறோம். டிராக்டரில் அதில் ஏற்றி கொண்டு போகிறோன்னு சொன்னேன், ரெண்டாலும் கூட நாங்கள் டிராக்டரில் போகல. முன்னுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோதரங்கள் எங்களோட பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னுக்கு போயிருந்தோமாம். பார்ப்போம். நாங்கள் போன முறை என்ன சண்டை இன்னும் கூட வெரைட்டி போட்டாங்க அதில் வச்சு. ஆனால் இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராஃபிக் போலீஸ் வந்து எங்கே இருந்து வந்து எங்கள்கிட்ட விசாரிச்சு போட்டு கேட்டாங்க மீடியா. நாங்கள் சொன்னோம் மீடியா இல்லை, சரி இதுக்கால தான் போகணும் அதுக்கால போகணும்னு சொல்லி அவங்களே வழி சொல்லி அனுப்புகிறாங்க, அப்படி போக சொல்லி. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல ஒரு முறையில் இந்த முறை வெடுக்குனாறு மேலையில் சிவராத்திரி கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, நாங்களும் தொடர்ச்சியாக போவோம் சகோதரங்க. அங்கே ஒரு வாகனம் உண்டு அந்த இடத்துல இருக்குது போல, போய் பார்ப்போம். நாங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சமைச்சு சாப்பிடணும். இவ்வளோ அழகான இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த இயற்கையோட இணைஞ்சு சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம். அப்போ என்னென்னு சொன்னால் கணக்க டீம் மிஷினில் போயிட்டேன் மேம், அதாவது டிராக்டருக்கு தானே டிராக்டரில் போயிட்டேன் மேம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ்கிரீம் கடையே வந்து இருக்குது வேறங்க. அண்ணா என்ன வேறு உள்ளுக்கு ஆக்கள் போயிட்டேம்மா? இப்போ இப்பயால கர நேரமா போய் கர நேரம் ஒரு மணி தேவை இருக்குமே, ஒரு 30 நிமிஷம் இருக்குமே. என்ன மிஷின்ல ஏறி போயிட்டாங்களே. என்ன இல்லை பக்கத்துலானே ஐஸ்கிரீமே இந்த முறை உள்ளுக்கே விட்டுருக்காங்க போல. என்ன ஓகே, என்ன போயிட்டு வரோம். என்ன நாங்கள் இந்த இடத்துல செருப்பை கழட்டி போட்டு போகிறது தான் நல்ல போலன்னு எனக்கு தோணுது. என்ன சொன்னால் செருப்போட போனால் எப்படியும் வழுக்கி விழுகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அப்படித்தான் வழுக்கி கொண்டும் இருக்குதுங்கோ, சரி வராது. இது கொஞ்சம் இது மழை பெய்துட்டு மழை பெய்யாட்டியாவது ஒழுங்கா போயிருக்கலாம். இந்த மழை பெய்தால கடும் சேரா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம். இன்றைக்கு பார்த்து மழை பெய்திருக்கு, இவ்வளோ காலம் பெய்யாத மழை இன்றைக்கு பார்த்து பெய்திருக்குது. வச்சுட்டு போவோம், நல்ல இடமா பார்த்து வச்சுட்டு போவோம்பா. அங்கால அந்த கல்லுகள் எல்லாம் அங்கடக்கு மச்சான், அப்போ அந்த இடத்துல வச்சுட்டு போவோம். என்ன சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செருப்போட வந்து இந்த நடந்ததை பாருங்கோ, இதுதான் சம்பவம் சொல்றது. ஒன்றும் செய்யலாத கட்டத்தில் இந்த செருப்பை கழட்டி விட்டு தான் நாங்கள் போக போகிறோம். நல்ல மரமாக பார்த்து கழட்டி விட்டு போனோம்னு சொன்னால் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட இந்த பக்கத்துலாம் யானையும் இருக்கும், ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குலாம் யானை நிற்கும். இவங்க போகிறாங்க எனக்கு பயப்படாமன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கும். வந்தானன்னு சொன்னாலோ இல்லை செருப்பும் கிடக்காது, ஜீன்ஸும் கிடக்காது, ஷர்ட்டும் கிடக்காது, பறந்து விடு கொண்டாங்க. டிராக்டர் ஒன்று வருகுது. ஓ இதில் விட்டுட்டு போக மாட்டாப்பா. சரி சரிடாப்பா, முள்ளு குதிரான பிரச்சனை இல்லை. இது இதில் விடுவோம். இந்த மாதிரி தான் சேஃப்டியான மரம். இந்த இப்போ நீட்டாக நடக்கக்கூடிய மாதிரி ஆட்டாடுறது ஆட்டாடுறது எந்த இதுக்கும் சேர்த்துக்கும் காலை வச்சு கொண்டு போவோம். இதுக்கால போனால் ஈஸியாக போகலாம் போல. இந்த வெள்ளத்தை பார்த்துறீங்களோ, இந்த கீழே பாருங்க உப்பா என்ன தாட்டு போய் கிடக்குது. டிராக்டர் போன ரோட்டுகள் டிராக்டரும் பார்த்து பார்த்து தான் போகுது போல. அதில் பாருங்க டிராக்டர் வருது. கனதூரமா உள்ளுக்க கனதூரமா உள்ளுக்குல 2 கிலோமீட்டர் எல்லாரும் ஏறின மகள் ஏறிக்கொண்டு இருக்கிறாங்களோ. சரி ஓகே, நாங்கள் அதுக்கடையில் போடுவோம். 2 கிலோமீட்டர். எத்தனை மணிக்கு சமைக்க துவங்குவீங்க? எத்தனை மணிக்கு சமையல் நடக்கும்? நடந்தோன்னு இருக்க. பின்னேரம் 6 மணிக்குள்ள வெளியேறணும். என்னென்னு சொன்னால் பின்னேரம் 6 மணிக்குள்ளே இந்த இடத்த விட்டு வெளியேறணும். காரணம் இந்த இருட்டு வழியில் இப்படி என்னென்னு சொல்கிறது யானை பிரச்சனை இருக்கும், அது காரணமாக இருக்கலாம். ஆனால் சிவராத்திரின்றது இரவு தான் கொண்டாடுறது. அதுவும் சரிதான். என்னன்னு சொல்ல தெரியலை, சரிபோல நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் நடப்ப சொல்கிறோம். என்னது இந்த இரவு நேரத்துக்காண்டி இரவு நேரத்தில் இந்த கொண்டாட விடாததுக்கான காரணம் ஒருவேளை காட்டுக்குள்ள யானைகள் வரலாம், தாக்குதல்கள் ஏற்படலாம், பாதுகாப்பு கருதி அப்படின்ட்டு நாங்கள் சிந்திக்கிறோம். எங்கட மூளை கட்டினபடி. ஏன்னடா நீ உமண்ட மூளை கட்டினபடி அவனுக்கு குடை இல்லையாம அது காண்டிலேயே பிடிச்சி கொண்டு வாரான். உண்மைக்கு மாற்றுமோ தேசிக்க நீ 2 ஒடிச்ச, நீ நான் ஒன்றில் ஒடிச்சது நான் பாவம். மச்சான் இந்த மாதிரி தானடாப்பா ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு நல்ல சிக்கன் ஆத்துக்கு தண்டு வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடவன். எங்க போறோம்டாப்பா, போறதுல கதைக்கிற கதையை பேர
அதான் அந்த கதையை ஐயோ ஆன விட்டேன் அப்படியே சொல்றேன். சாமி சரணம் சாமி சரணம். எங்க ஆடு நிக்குதுடா? காட்டாடு நிக்குது ஒருவேளை. ஆட்டுன்ற சவுண்டு கேக்குதுங்க உங்கால காட்டுக்குள்ள ஆடுங்க. யானை வந்து நைஸா இருக்க தள்ளி விட்டா சரி என்ன முடிஞ்சு கதை. கவனம் கவனம், இதுக்கு சின்ன ஒரு தண்ணி ஓட்டம் போய் கொண்டிருக்குது, கடந்து வா. அங்க கடந்த மாதிரி அப்படியே தத்தளிச்சோடு தான் போகணும். எங்க கொக்குலா முகத்து வாரத்துல பெரிய ஆபத்தை நிறுத்து. கொக்குலா முகத்து வாரத்துல கடந்த வேற தான் போகணும். இப்ப நல்ல கொக்குலா இப்ப கவனிருப்பேன். நல்லா சேராத்தா கிடக்குது. நீ நல்லா செருப்பு வச்சு கேட்ட சப்ப செருப்பு இந்த அவட செருப்பை பேருக்கும். ஏன்னா சோறு வாங்குறது கொண்டுறியோ? ஆடா இந்த இல்ல சோறு வாங்கத்தான் கொண்டுறான் போல. டிராக்டர் ஒன்று வருது, ஏற்றி கொண்டு போகணுமோ தெரியாது. 3 பேர் தான் ஏறலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஏற்றினாடா இல்லை. அண்ணா என்ன ஏறலாமோ? ஏறலாம், கவனிக்கவே இல்லை. ஏறலாம் அவனுக்கு அந்த கவனிக்கல. ஏறலாம் அவனுக்கு அந்த கவனிக்கல. பொலிஸ் போல அதுதான் கவனிக்கல அவங்க. அது பார்க்க உடுப்பை பார்க்க வழங்கிட்டுது. எங்கடையாக்க நான் பாடி இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வெட்டு இருக்குது தமிழில். அது எங்கேன்னு தான் பிடி வருதில்லை. தேடி பார்க்குறது நான் பிடி வருதில்லை. அந்த ஓட்டம் எங்கேயோ போகுது போல. உள்ளுக்கு இருந்த உள்ளுக்குள்ள அது வழி அது பிடி வருதில்லை. இந்த கல்லை பாருங்க ஏதோ உடைஞ்ச மாதிரியே கிடக்குது. பார்க்குறது இல்லை, தட்டி கொடுத்த மாதிரி கிடக்கு. இன்னும் தெரியல சொல்கிறேன் நான். நாங்கள் இப்போ இந்த பூசை நடக்குதாங்க, அதை போய் நாங்கள் பார்ப்போம் வாங்க. போன வருஷம் இந்த இடம் ஃபுல், அதாவது பார்க்குற இடம் ஃபுல்லாக அதாவது போலீஸ் அதிகாரிகளும் சிஐடி மேலும் தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. நார்மலாக பூசை நடந்து கொண்டு இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை நடந்து கொண்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இதில் பாருங்க எல்லாருமே பக்தி பூர்வமாகத்தான் இறைக்கணும். அதில் அந்த சாம்பிராணி குச்சியெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் இந்த இடத்துல. போன வருஷமெல்லாம் இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த வருஷம் தான் இந்த மாதிரி. உண்மைக்கும் ஒரு நல்ல விஷயம். நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு கொடுத்துருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மேலே போக மாட்டினோம். நாங்கள் மேலே போயிட்டு வர போகிறோமேனு சொன்னால் நாங்கள் கோணேச்சரத்துக்கும் போகணும். ஆகையால் மேலே ஏற போகிறோம், மலைக்கு மேலே ஏறி போக போகிறோம் என்றா தம்பி என்ன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டரில் தண்ணி ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. அப்போது சொல்லிட்டு போனார் ஒரு அந்நியர் ஆள், அவர் தான் ஏற்றி கொண்டு வந்துருக்கிறார். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. அதில் பார்த்தால தெரியும் இங்கே இந்த இடத்துல. அந்த இடத்துல சமையல் வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. அதே இவங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ மேலே அதாவது மலைக்கு மேலே ஏறி போக போகிறோம். பாருங்க இந்த இடத்துல சமையல் வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் மலைக்கு மேலே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 6 மணி மட்டும்தான் அனுமதி இருக்குது. அதுக்கு மேலே நிற்கலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னால் இரவு நேரங்களில் இங்கே நிற்க முடியாதான், என்ற காட்டு யானைகள் ஆபத்து இருக்குதான். இல்லை இந்த இடங்களில் பார்த்தாலே சமையல் வேலைகள் நடக்கிறது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே வேறுங்க எல்லாருமே அந்த இடத்துல மரக்கறி வெட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் மரக்கறி வெட்டி கொண்டிருக்கணும்.
அந்த இடத்துல இப்ப சமைச்சு கொண்டிருக்கேன் பாருங்க. இதுக்கால தான் போகணுமோ, இதுக்கால தான் பாதை விளங்கல. உனக்கு வந்தா தானே எப்போ வந்திருக்கேன் வடக்கநாடு மலைக்கு. நாங்கள் 4-5 இடம் வந்துட்டோம் வடக்கநாடு மலைக்கு. நல்ல ஒரு அழகான இடம், நல்ல ஒரு ஒரு அமைதி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நாங்கள் இப்போ நோம்பில் சத்தமான இடங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கும். இங்கே இருக்கிற சத்தம் எப்படின்னு சொன்னால், அதாவது பறவைகள் மிருகங்கள் என்ற ஒரு நல்ல ஒரு அழகான இயற்கையான சத்தத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும், காணையில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ என்ன ஒரு சொட்டு தூரம் தான் அப்படி ஏறி போனால் சரி. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேட்டு ஃபுல்லாக சேறு இருக்கும், பார்க்குறதுக்கு வெத்தில வாக்க துப்பி விட்ட மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாமிலியடா தீர்த்தக்கேணி, தீர்த்தக்கேணி இது தீர்த்தக்கேணி ஒரு கால அடையாளம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி தானே இருக்குது, என்ன கால அடையாளம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே மேலே ஏறி போவோம் வாங்க. மேலேயும் பாதுகாப்புக்காண்டி பேர் நிற்கணும். நீங்கள் விழுந்து விடாதீங்க, கவனம் வாங்க, கீழே காலை பார்த்து வாங்க, கல்லுகளை ஏதாவது குத்தி போடும். வழுக்குதாப்பா, சரியா வழுக்குது, கவனம் விரைவில். அப்படியே நாங்கள் மேலே போவோம். இன்னும் சண்டை மேலே இன்னும் வரணும் போல. என்ன மழையும் பிறகுது நிற்கிது, கீழே இறங்கி போகணும், பேருந்து வரணும். மழை பெய்யும் நினைக்கிறேன். இந்த மழை ஒருவா காட்டி போட்டு நின்று விடும், தானருக்கா பெய்யண்டு காட்டு வேற இருக்கா காட்டி போட்டு நின்றுவார். அந்த மாதிரி மழை தான் இவர். வெயிலோட வந்து மழை போட்டி போடும் நினைக்கிறியோ? ஊமடாப்பா வலிக்கு போடும் டக்குண்டு, கவனம். இந்த இடங்கள்ல தான் கவனமாக இருக்கணும் சொன்னால் டக்குன்னு வளர்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குது. எல்லாம் பார்த்து அன்னைக்கு அடிக்கடி வந்து வளைய போட்டு அவருக்கு எந்த பாதை அளவுனா ஓகேன்னு தெரியும். இந்தா அவரா அப்படி வச்சா நானே விழுகிறேன். டே ஒரு சின்ன கால எடுத்து வைக்க அதுக்குள்ள மாட்டுப்படுது, கத்த போய் விட்டு வரும் முதலாவது. அவரடாப்பா டெய்லி இதுக்கு புலங்குறவர். நாங்கள் அதானே எது ஈஸி, இதுதான் ஈஸி. என்ன நாமாலாங்க அது இப்போ மேலே மேலே தானே ஆதிசிவன் இருக்காரு. என்ன மேலே தான் ஆதிசிவன். ஓகே, ஓ இது படி போட்டுருக்கு தெரியாது உனக்கு. இதுக்கு மேலே தான் அடுத்த சம்பவம் இருக்குடாப்பா அந்த படிக்கு மேலே. ஓ கைரேடு இழுத்து கொண்டு போவோம். பட் அதுலேயும் கொஞ்சம் படி மாதிரி போட்டாச்சுன்னு ஓரளவு பிரச்சனை இல்லை, சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் போல. நான் போகிறேன், தம்பி நிற்கிறானோ? தம்பி இறங்க போறியோடா, இல்லாட்டி எங்களுக்கு ஹெல்ப்புக்கு நிற்கிறியோ? அடா தம்பி, தம்பி இறங்க, நான் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு நிற்கிறேன் பார்த்தா. தம்பிக்கு எத்தனை வயசு? 9. ஓகே, பார்த்து கவனமா இறங்கடா, சரியா? வளைக்கி போடும். விளங்கல, ஓ சரிஞ்சு தானே நிற்க மாட்டாப்பா. இது சொல்லியே ஓட்டு விடாது பாடி. ஒரு நீ கமரா நீட்டி தந்தேன்னா நான் அப்படி பெண் இல்லை இருக்கா பாருங்க. இனி ஒன்று கிடக்குது ஏண்டா தா விடு விடு. இந்த அவங்கள் வந்துட்டாங்க ஓடியாங்க எங்கடையாக்கா. ஒரு மாதிரி ஏறி வந்தாச்சு. என்ன ஓகே, மலை ஏறின மாதிரி தெரியாது. மலை இல்லை மேலை, மலைக்கு மேலே மேலை. இந்தா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த பெரிய மேலை. இதுக்கு அதுதான் ஏறாடா வளர்த்தது. இது ஏறி போட்டு சொல்லுங்க, நான் பாரு நேரத்தில். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக போட்டு விடாக்கு. என்ன
அணில் திண்ணிடம் கலரம் கவனம் பார்த்து நீ மெல்லி ஒடிக்கிற வரி போடுவ. நாங்கள் தான் உடம்பு ரவும் மாட்டோம். ஆனா வளர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலா இருக்கு. ஆனா முதல் மாதிரி இல்லையா, முந்தி கஷ்டப்படுறாரு. நாங்கள் இதுல விளங்குது. ஓ இல்லாட்டி என்ன ஈஸியா இருக்கும். நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காவலனே காட்பெரிய பேரொழியே ஆற்றின்ப பேச்சா தெளிவே உச்சானா உன்னாரமுதே உடையானே விகார விடக்குடம்பி நுட்குடம்ப ஆற்றேன மையாரணே ஒன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானா வீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமே கள்ள புடக்குரம்பை கட்டளிக்க வெல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியதே ஓம் நமோ பார்வதிபதையே ஓம் நமோ நமோ பார்வதிபதையே நானுடைய சிவனே போற்றி நானுடைய சிவனே போற்றி நானுடைய சிவனே போற்றி சூழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓகே கதைப்போம் வாங்க. இல்ல கதைப்போம் வாங்க. ஏதாவது எல்லாரும் கதைக்கலாமா? வணக்கம். வணக்கம். இப்ப என்ன மாதிரி இப்ப என்ன சொல்றீங்களா? அதாவது போன வருஷம் வந்ததா? போன இந்த வருஷம் தான் முதல் வாரம். அப்ப இங்க இந்த வருஷம் தான் வந்து பாக்குறீங்க. வாழ்நாள்ல இப்பதான் வந்து இருக்கிறீங்க. எப்படி இருக்கு அனுபவம்? முதலாவது அனுபவம் பாதையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடா இருந்தது. ஓ மழை பெய்தால இங்க பின்னால பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியான சேரு வேற விசேஷம் நினைச்சு போடுங்களா? இப்ப நான் வந்தேன் போன வருஷம் இதுக்குள்ள வர்றதே பெரிய கஷ்டமா இருந்தேன் உள்ளுக்குள்ள. அண்ட் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு பெரிய பிரச்சனை எடுத்து கொண்டு வந்தவங்களும் இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. அது சரி. எப்படி இருந்த இந்த அனுபவம்? அதாவது இப்ப மேல வந்து இருக்கிறீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது. அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, கதை மூலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியின் தரமட்டத்துல இருந்து கொஞ்சம் உயரமா வந்து நிக்கிறோம். இங்க இந்த வகை கவரேஜ் இல்ல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. அதான் எல்லா கவலையும் வானிலையும் கொஞ்சம் சரியில்லை. என்ன சொல்லுங்க ஜியோகிராஃபி எடுத்து நீங்க சொல்லுங்க. என்ன வேற இது ஒரு கிடங்கு, தண்ணி இருக்கிற கிடங்கு இல்ல. அப்படி இல்லை, முன்னோர்கள் எதுக்கோ பாவிச்சிருக்கேன். என்னது பாவிச்சுன்னு சொல்லுங்க. கலவுறதுக்கா இருக்கலாம். தண்ணியை கொண்டு வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காண்டி இருக்கலாம், தண்ணி அரைக்கிறதுக்கு இருக்கலாம், அபிஷேகம் செய்யறதுக்காக பயன்படுத்திருக்கலாம். அந்த இதன் எல்லா பொருட்களையும் போட்டு இதுல வந்து நீங்க சொல்றதா சரின்னு தோணுது எனக்கு. அபிஷேகம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.
அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல இல்ல அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன், அதான் சொல்றேன் நான். சரி, நீங்கள் அந்த மாவட்டம் நடந்த உங்களுக்கு எப்படி இருந்தது இலங்கை? நடந்து எல்லாம் நடக்க நல்லா தான் இருந்தா கடைசி நேரத்துல அந்த மழை வந்து கால்கள் கைகள் எல்லாம் இழுத்து போட்டு நம்ம முடிச்சு. நாங்கள் நடக்கின்ற ஒரு முடிவு என்ன உடம்பு தான் கொஞ்சம் விடுது இல்ல. ஆனா இன்னொரு ஆள் உங்களை பார்த்து ஃபாலோ பண்றாரு. ஜிம் போறாரு. உங்களை பார்த்து தான் ஜிம் போறாரு. 5 வருஷமா போறேன், இன்னும் உடம்பு குறையில. அதான் கவலையா இருக்குது எங்களுக்கு. போவன் காசு கட்டிட்டு இப்படி தான் நடக்குது. அவரை மாதிரி எங்களை மாதிரி உடம்புக்காரர் எல்லாம் இன்றைக்கு விட்டா சரி நாளைக்கு தொப்பை வச்சிடும். போவன் போனதுக்காண்டி காசு கட்டிட்டு 2 நாள் போவான் கூட. நீங்கள் ஏறி வந்தது எப்படின்றதால ஏறி வந்தது? இது பிரச்சனை இல்லை, இந்த மழை வளர்க்குறது என்ன கூட. அப்ப இனி அடுத்த விழா என்ன கோணேஸ்வரமோ வைத்தீஸ்வரமோ இல்லாட்டி ஊருக்கோ இப்படியா வலிக்கிறான் நாங்க யாழ்ப்பாணம். நீங்க நாங்க யாழ்ப்பாணம் தான். பெருவளமன்ற சூழ்நிலை காரணம் நீங்க இங்க இங்க நான் போன வருஷம் வந்த நான், அதுக்கு முதல்ல வந்த நான். போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் வரணும். நோமலா சிவராத்திரி இப்ப இந்த இடம் இது அமைந்திருக்கிற இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஈர்ப்பா. அது ஒரு என்ன சொல்றது, காட்டுக்குள்ள ஒரு கோவில் ஆதிசிவன் அந்த மாதிரி. அதை விட பெரிய தொழில் சான்றுகள் மாதிரி இருக்குன்னு அதுல நினைக்கிறேன் மாதிரி. அதுல ஒரு தமிழ் எழுத்து இருந்தது இன்றைக்கு காணல. இப்ப பாக்குறதுக்கு அங்க தமிழ்ல பொறிச்சிருந்தது, இப்ப பார்க்க காணல. அது எங்க போனது எனக்கு தெரியல. முந்தி இப்ப ஒரு 2-3 வருஷங்கள் முதல் வந்திருந்த நாங்கள் 3 வருஷம் இருக்கும். 3-4 வருஷம் இருக்கும். அது காணல, எங்க தேடி கொடுத்து காணல. அரசியல் பெரும்பான்மைகள் இதை வந்து தொழில் எச்சங்களை வந்து பௌத்தர்கள் மேலால வட்டி எடுத்த மாதிரி கிடைக்க தட்டி எடுத்த மாதிரி தங்களுடைய தொழில் சான்றுகளாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய வந்து ரை பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ அப்படியான சூழ்நிலைகள் இங்கே ஏற்பட்டுருக்கு. அந்த எழுத்து காணாத பிறகு அது காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ விரைக்கே பார்த்துருப்பீங்க, அதில் போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் சிஐடி மாதிரி வந்திருக்கணும். அதேமாதிரி வனவிலங்குக்காரர் வந்திருக்கணும். இவள் சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கு வந்திருக்கணும். டெய்லி வந்திருந்தா ஓகே, அது இன்றைக்கு வந்திருக்கணும். அப்போ தமிழர்களுடைய இது வந்து அடிபடுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் யாழ் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு முறையும் வரவங்க. அப்போ அந்த எங்களுடைய தொழில் சான்றுகள் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் இப்படி எல்லாருமே விளையத்தின வந்து அவங்க எல்லாருமே ஆதரிச்சுவாங்க. எங்களோட ஃபுல்லாகவே ஆதரிச்சுவாங்க. வந்து விடக்கூடாத ஒரு நோக்கம் தான் பல்கலைக்கழகம். நீங்க நாளண்டைக்கு வந்து வேற ஒரு தடவை நிக்க மாட்டாங்க. நிக்க இல்ல ஒரே இந்த டைம்ல வந்து போறாங்கன்றாலே கொஞ்சம் என்ன செய்யிருக்கு, ஆதரிக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கடா கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த டைம்ல நாள் வராங்க இல்ல, நாளைக்கு அது ஓகே, இந்த டைம்ல நாள் வராங்கன்ற ஒரு பயம் இருக்கு. அதான் இந்த டைம். இப்ப இந்த பாதைகள் எல்லாம் ஓரளவுக்கு நீட்டா செஞ்சுட்டாங்க. நாங்க முந்தி வரைக்கும் ஏறப்பட்ட பாருண்டா அதுக்குள்ள கயிறு இருக்காது, கடும் மோசம். சரி நான் போயிட்டு வரேன். சந்திப்போம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எங்க இறங்குறத பற்றி கேட்க போறீங்க? இறங்குறத பத்தி அந்த கால் வளர்க்காம இறங்குங்க. உயிரோட வீட்டை திரும்ப வந்த பற்றி எங்க ஜிம்முக்கோ? இப்ப ஜிம்முக்கு போனாதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால கொஞ்சம் கடை வேலையாலும் அப்படி கூடி போட்டது. பாப்போம் போத்தாம. அப்ப இது என்னன்னு சொல்லுங்க. அப்போ சிவலிங்கம் சிவலிங்கம் மாதிரி தானே இருக்கு தோட்டம். என்னவோ தெரியல. என்னன்னு ரங்கடை மறந்து ஓட்டுனா அங்க அந்த கரையிலேயே கல்வெட்டு இருந்தது போல. இது எங்கடைய ஆக்கள கல்வெட்டு போல. என்ன கல்வெட்டுகள் அதால யோசிச்சது எங்கட பொடியங்கள் வெட்டி கல்வெட்டுகள். உங்க அனு பிரியா இது சிவலிங்கம் ஆதிசிவன். தக்காளி கவனம் துக்காலுக்கு போகாத. டேய் இஞ்சலவா விசர் மாதிரி போற அவங்களால இவ்வளவு என்னது இதுல பார்த்து கொண்டிருக்கிறவன் சும்மாவே நிக்கிற நேரத்தை பார்த்து 2 நாள் செண்டான பிரச்சனையில பாதுகாப்பு தான் முக்கியம். அதுக்காலம் பாதை கிடந்தது நான் தெரியும். இங்கே போயிருக்கிறோம். அதுல ஒன்று பாதை ரெண்டு இருக்குது. அந்த காலம் எஞ்சாய ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. போய் அதுக்குள்ள கீழே ஒரு இது காலி நாகம்மா வேற இப்படி பேர்கள்லாம் தெரியுது இல்லை. ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிற அம்மா வேண்டா அம்மன். இங்க எந்த பேச்சு எல்லா பேச்சும் சேர்ந்து வந்தீங்களா? அடி எல்லாம் விரும்பி நகல் வந்திருக்கிறீங்க அப்படியா? யார்
என்னது இல்ல லிங்க விருந்த கடாம தூக்கி போட்டாங்கடா ஓ எத்தனையோ விஷயங்கள் இங்க நடந்திருக்குது. ஓமன் எங்களை இறக்கி விடுங்க. ஓமன் இல்ல சோமன். ஓமன்னா கேக்குறது சொல்றது. ஓமன்னே ஓம் நீங்க தான் சீட் எல்லாம் கலந்து விடுறீங்க. இழுத்து கொடுத்தா கீழே போன கீழே ஐயா அஞ்சாம் பாரு ஐயா அஞ்சாம் ஐயா அஞ்சாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மேல ஆதிசிவனுக்கு பூசை நடக்க போகுது. அதுக்காண்டி பாத்தீங்கன்னு சொன்னா மேல ஏறி வந்து கொண்டிருக்கணும். அதையும் உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மா வாங்க வாங்க கும்பம் கும்பம் என்ன அளவா சாப்பிட கூட சாப்பிட்டான். நான் முதல் வந்து கஷ்டப்பட்ட பாடு. இங்க வந்து வழிபாடு இடம்பெற்று இப்ப ஒரு மாதிரி மேல வந்துட்டாராம். இப்ப ஒரு மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்துட்டாராம். அதை குறிப்பிட்டு சொல்றாரு கேளுங்க. ஒரு மாதிரி வந்துட்டீங்களோ? ஆமா என்ன டீடைல் சொல்லுவீங்களா வடக்கார மேலைய பத்தி? என்ன ஆமா இங்க கையத்தை கொடுத்தாங்க நீங்க. I am very tired. I am very tired.
இஞ்சால அங்க கடையில போங்க, இஞ்சால வாங்க. அம்மாட்ட கிட்ட தான் எனக்கு டீட்டெயில்ஸ் அறியலாம் போல. நான் வந்து டைம் வந்துட்டான் சாப்பிட்றேன். இஞ்சால மேல அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மேல போய் கொண்டிருக்குது. அபிஷேக பொருட்களோ அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் ஒன்றுதான். இங்க வந்தோம் எல்லாரும் வெளிநாடு போறாங்க, நாங்க இந்த காட்டூருக்கு வந்தோம்டா பாப்படுக்கு. இங்கே ஊடகங்கள் எல்லாம் அனைத்து ஊடகங்களும் வந்து எங்களுடைய இந்த சிவராத்திரியை வந்து பார்த்து இந்த மக்கள் படும் வேதனையையும் இந்த மலையில் ஏறி சிவனை தரிசிக்க போகப்படுற பாட்டையும் இவர்கள் நன்றாக பார்த்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அடுத்த சிவராத்திரி வாரதுக்கு முன்பு இந்த படி வைக்கிறதுக்கும் இங்கே எங்களுக்கு ஒரு கட்டிடங்கள் அமைப்பதற்கு வனவிலாக அவால் ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ விடுவித்து தர வேணும். ஏனெண்டா இங்கே வந்து இவ்வளவு மக்களுக்கும் ஒரு அடிப்படை வசதி இல்லை. அதாவது மலதள கூடங்கள், தண்ணி வசதிகள், கட்டிடங்கள் மழை பெய்தால் எல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அடுத்த சிவராத்திரிக்கு இடையில் எங்களுக்கு அனுமதியை தந்து எங்களுடைய இந்த ஆலயத்தை சிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று எங்களுடைய புதிய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். திருப்பி ஆசைப்பட்டு வந்திருக்கோம் தேசிக்காய் தண்ணி குடிக்கிறதுக்கான. தேசிக்காய் நேரத்துங்க தோடம்பழம் விலைக்கு வேண்டிய தோடம்பழம் தேசிக்காய் வச்சிருக்கிறேன். நான் தேசிக்காய் கிடைக்கல, இது எல்லாம் இல்லை தோடம்பழம் நம்புக்கு. அங்க யூனிவர்சிட்டி பிள்ளைகளை வந்து கொண்டிருக்கணும். கொடுத்து விட்டு நான் பேங்க்லையும் என்னக்கா ஓ கஜு இருக்கு. இந்த தேசிக்காய் தண்ணியோட இந்த வருத்தம் மாறணும். நல்ல வேணும் உண்மையா மாறும். உடம்புக்கு நல்லா, உடம்புக்கு நல்லா எல்லாம் சரியான செய்யறோம்க்கா. சீனியும் பெருசா கலக்கிற நல்ல விஷயம். சீனியும் பெருசா கலக்கிற நல்ல விஷயம். நாங்க நடந்தானே போனது இல்லாம போய் வந்துட்டீங்களே, சாப்பாடும் இல்லையா? சாப்பாடு அங்க மேல நடந்து வந்துருக்கு. நாங்க இப்ப உங்க போறோம். நாங்க கோணச்சிடம் போறோம். நாங்க சிவராத்திரி என்று சொன்னா இல்ல கோயிலிடம் போயிட்டு வாரது. நாங்க முதல்ல இங்க வருவோம், அப்படியே சுத்தி பார்த்துருவோம். எங்களுக்கு பெரிய மரம் செத்தவங்க கோயிலுக்கு போறோம்னா போகல. இந்த கையை பார்த்தா தெரியும். இந்த கை இந்த கை பார்த்தா தெரியும். 7 மாசம் தான். அடுத்த வருஷம் போவோம். இப்படியாச்சிலும் ஏதோ ஒரு செய்யணும். நல்ல விஷயம். போன வருஷம் பிறகு இளநீ கொடுத்து விட்ட அதில் போல இளநீ இது குடிக்க கொடுக்கிற அபிஷேகத்தை கொடுத்து யாரும் எடுத்து குடிச்சிட்டாங்க. அதான் சரி, ஓகே, சந்தோஷம். என்ன நாங்கள் நடக்க ரெடி. ரோட்டை பார்க்க பயமா இருக்குதுங்கோ. நாங்கள் அடுத்த காணொலி எப்படியும் என்ன காணொலின்னு சொன்னா திருக்கோணேச்சரத்துக்கு வந்து கொண்டிருக்கோம். நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேர்றோமோ தெரியாது. திருக்கோணேச்சரத்துக்கு காட்டுக்கால போய் சேர்றோம். எங்க கழட்டு மரத்துக்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு தெரியாது சொன்னா எல்லா மரமுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வெடுக்கினார் நிலையில் சிவராத்திரியை கொண்டு வர்றது உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இரவு நேரங்களில் கொண்டாட முடியாது. காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பாதுகாப்பு கருதி. ஓகே சகோதரங்கள், மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன். பாய் பாய், சந்திப்போம்.